இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் வரப்போகுது சுவாமி. நல்ல முன்னேற்றம். ஏன்னா மேஷத்திலே அமரப்போகிறாரு. அந்த இடத்துல தான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாமல் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பகவான் குரு பகவான் இடம் மாறுறார் ஐயா. மனதிற்கு தேவையில்லாத குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் கொஞ்சம் சற்று வேலைகள் மட்டும் பதட்டம் இல்லாத அமைப்பை மாற்றுங்க. தயவு செய்து சொல்கிறேன். வேலையில் சிம்மராசிகாரங்க பதட்டம் இல்லாமல் புதிய முயற்சி அகல கால் விரிக்காமல் தயவு செய்து சிறு வேலை எடுத்து பாருங்கள். பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய மாதமாக அமையப்போகுது. உறுதியாக சொல்கிறேன். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீவதை அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இந்த திருமந்திரம் ஏன் நான் இதை நடுவில் சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிறோமோ அந்த வீடியோஸ் போடுறோமோ இல்லையோ, இந்த நாவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கேது பகவான் அமர்ந்துடுறார்ல. விக்னேஸ்வராய நமக. கணநாதனே போற்றி. அவங்க விநாயகப் பெருமானை கும்பிடுங்க தயவு செய்து. இந்த சிம்மராசிகாரங்க அனைவரும் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் தடை தடை தடை, அதாவது ஏதோ ஒரு தேர்த்தாலும் தடை தடை. மனதிற்கு இதமான எண்ணங்களே வரல. எதுவுமே தவறான விஷயங்கள் தான் தோன்றுது. அந்த தவறான எண்ணங்கள் இனிமேல் நாம் அதை தொடர்பிலே போகக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது போன மாதங்கள். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம்லாம் அமைஞ்சதில்லை. இனிமேல் அந்த மாதங்கள்லாம் குறைஞ்சிரும். இனிமேல் தன்னம்பிக்கை வளர்ந்துவிடும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். தன வரவும் அதிகரிக்கக்கூடிய காலம். சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களோடு சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே கூடவே சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து வலம் வரக்கூடிய காலமாக அமையப்போகுதுங்க. ரிஷபத்திலையும் வந்து சேர்றாங்க. 20 தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்துடுறாரு. சூரிய பகவானும் இடம்பெயர். 5ஆம் தேதிக்கு அப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் இடம்பெயர்கிறார். புதன் பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய, அதாவது முக்கியமாக செல்வம் சேரத்துக்கு 2ஆம் அதிபதி தான். அந்த 2ஆம் அதிபதியே நம்மளுக்கு கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் எல்லாமே நீச்சகத்தில் இருக்கிறதால அந்த பற்று என்பது இனிமேல் வரவே வராதையா. ஃப்ரீனஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், தொழில் அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் செல்லக்கூடிய ப்ரொமோஷன் சார்ந்த விஷயமோ, வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. சிம்மராசிகாரங்களுக்கு இப்போது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு, அதாவது நீண்ட தூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. மனதிற்கு துளமாத, அதாவது எப்படி சொல்கிறதுனா, துன்பங்கள் நிறைந்தவை அனைத்துமே இனிமேல் துன்பங்கள் நிறையாது. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலங்கள். முக்கியமாக ஏதேனும் நம் உடம்பில் வந்த வியாதிகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விலகுங்க. இந்த மாத தொடக்கமே நாம் சர்ஜரி சார்ந்த விஷயங்களோ சிம்மராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் செய்து கொள்ளலாம். தவறே கிடையாது. அதாவது ரொம்ப நாளாக நீடித்திருக்குதுங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வே வரலை. அந்த அறுவை சிகிச்சை செய்தால் தான் நம்மளுக்கு நல்லதே நடக்குன்னா இந்த மாதத்தை எடுத்துங்க. உங்களுக்கு நல்லது நிகழ்வு. அதாவது உண்மையாக சொல்கிறேன், இனிமேல் ஒளிர நோய் என்பது இல்லாத வண்ணம் சனி பகவானுடைய பார்வை எப்பொழுது நம் ராசி மேலே படுதோ நம்மளுடைய தோஷங்கள் நேரடி பார்வையாக விழுதுங்க. நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். தவறேனும் நாம் செய்திருந்தால் அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். அவருடைய பார்வை அதே மாதிரி பார்வை வேறு எந்த கிரகமும் கொடுக்காது இந்த சனி பகவான் கொடுத்துருவார் ஐயா. இருக்கிற உண்மையை சொல்லிடு. ஏன்னா அவர் சொல்லிட்டார் நல்லாகுதுன்னு சொல்லக்கூடாது. அவருடைய பார்வைக்கான பதில். நாம் ஏதேனும் புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணிய பார்வை நம்மளுக்கு வந்து கிடையாது. யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த சனி பகவானே கொடுத்துருவார். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதை எல்லாத்தையுமே வகுக்கு. வேறு யாரையும் தேட தேவையில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க கெண்டகச்சனி இந்த சனி. எந்த சனியும் உங்களை எதுவும் செய்யாது. இறை வழிபாடு, ஆலய திருப்பணி உங்களுக்கு இளையவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனி பகவான் எப்பொழுதெல்லாம் பார்வை பதியுதோ நம்ம மேலே ராசியின் மீது நேரடி பார்வை 7ஆம் பார்வை பதியுதையா. தவறான விஷயங்கள் சிம்மராசிகாரங்களுக்கு இது நான் வான்லாம் பண்ணல சுவாமி, நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் தவறு ஏதேனும் செய்து விடாதீர்கள், காட்டி கொடுத்துருவார். தவறான விஷயத்துக்கும் போகாதீங்க தயவு செய்து. ஏன்னா குருவின் பார்வை நம்ம அதுக்கு முன்னே இருந்தது. குருவின் பார்வை இந்த மாதத்துலேருந்து கிடையாது. 2ஆம் இடத்துல தான் பார்த்துட்ருக்காரு. மனைவி ஸ்தானம் உயரும், பிள்ளைகள் ஸ்தானம் உயரும். நல்லா அவங்களாம் நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க உடலில் இருந்து வந்த வலிகள்லாம் குறைய போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. நல்ல அமைப்பு. இனிமேல் வருகின்ற காலங்கள் சுகங்கள் கிடைக்கின்ற அமைப்பு உங்களுக்கு நல்லமே இருக்குது. சுகமெல்லாம் எந்த குறைபாடு இல்லை சுவாமி. கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் எடுக்க முடியுமோ இதையெல்லாம் இந்த மே மாதம் லிஸ்ட்டு போட்டு வைப்போம். நம்ம
நாம் ஏன் தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டோம்? இதுக்கான முடிவு நாம் எடுத்தாகணும் இல்லை? ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் ஐயா. ஏன் இதை வட்டி கட்டிகிட்டு இருக்கோம்? இதுக்கு நிறுத்தத்துக்குன்னா நம்ம தேவைகள் குறைத்து கொள்ளலாம் அல்லவா? அதாவது இந்த துன்பத்திற்கு காரணமே ஆசை தானே. ஒரு மனுஷனுக்கு துன்பம் ஏன் வருகின்றது என்றால் முதல்ல ஆசையை குறைத்து கொண்டாலே துன்பம் குறைச்சிக்கும். புத்தர் சொன்னது. நீ எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறன்னா அந்தளவுக்கு நீ ஆசைப்பட்டிருக்க. அவை எல்லாம் குறைத்து கொண்டால், புத்தர் சொன்ன, அவங்களாம் யாரும் வேணான்னு சொல்லலை. எல்லா மதமும் நம்மளுக்கு தேவைதான். எல்லா இறைவன் ஒருவர் தாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். நான் இந்த நாமத்தெல்லாம் சொல்கிறேன்னா அதை கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னோர்கள் கொடுத்ததான் அந்த நாமத்தை நம்ம சொல்கிறோம். இறைவன் ஒருவர் தான். எல்லாரும் இயற்கை வேறல்ல, இறைவன் வேறல்ல, ரெண்டு பேருமே ஒன்று தான். மக்கள் வேறல்ல, மக்கள் தான் இறைவன். எல்லா மக்களுக்கும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எண்ணம் தரக்கூடியது தான் சிம்மராசிக்கார் தான். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணம். அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவங்க அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. நல்லா இருக்கிறான் விடு நல்லா இருக்கட்டும். அந்த எண்ணம் உடையவர்கள் யாருக்கும் உதவி உடனே சொன்னால் போதும், எடுத்துக்க விடுங்க, பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். அந்த எண்ணத்தை தருவார்கள். அந்த சிம்மராசிக்காருக்கே பொருந்தையா. எண்ணமும் சரி, செயலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே சரி, பரவாயில்லை விடு. அந்த எண்ணம் தான், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இனிமேல் காலங்கள் எல்லாமே வெற்றி தரப்போதுங்க, நம்மளுக்கு செல்வங்கள் சேரப்போதுங்க. இந்த மாதமே சிறப்பான மாதம். இன்னும் 1 மணி நேரம் கூட பேசலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளுங்கள். இடம்பெயர்ச்சி என்றால் கண்டிப்பாக ஏற்றுங்க. அரசு உத்தியோகம் சேரக்கூடிய நபராக இருக்கப்பட்டாலும் சரி, சின்ன சின்ன குறைபாடுகள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கும், தயவு செய்து வாங்கிக்க, தவறே கிடையாது. இந்த நேரம் கிடைச்சா வாய்ப்பை வாங்கி தேடி வச்சுங்க, தப்பே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீனஸில் இருங்க. ஏன் என்னை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஒரு நல்லதாக தான். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்களும் உழைச்சிட்டிங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டோம். நம்மளுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஐயா. வெளியூர் சொல்லி அனுப்பிச்சு சொல்கிறாங்கன்னா வெளியூர் போயிட்டு வாங்க, ஜாலியாக சுற்றிட்டு வாங்க. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. சனி பகவானுடைய பார்வை பதியும் போதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் பிபிலாம் ஏறும் சுவாமி, அதையும் சொல்லிவிடுறேன். அவர் பார்வை பதியும் போதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எண்ணத்தில் உருவாகும். இவையெல்லாம் மாற்றி இந்த ஜோசிகார் சொன்னது உண்மைதான் பழகுது, அப்படி தான் இருக்குது. அந்த கண்டிஷன்லாம் நாம் மாற்றிக்கணும். என்ன பண்ண, தியானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4 to 5 வரைக்கும், நம்மளுக்கு 5:30 வரைக்கும் கொஞ்சம் எழுந்து உட்காருங்க, தயவு செய்து உட்காந்து. இயற்கை ஒன்று பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட அவங்களோட பேசுங்க. இந்த பஞ்சபூதத்தில் இறைவன் நம்ம வேறு யாரும் கிடையாது, பஞ்சபூதம் தான் இறைவனே. அதனால தான் பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்கிறோம் இல்லை, நமச்சிவாய மந்திரம். அதுதான் அந்த இறைவனோட தொல்கையில் போய் பாருங்கள். உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. பஞ்சபூதமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுவும் தவறான விஷயங்களும் கோபம் சார்ந்த விஷயங்களோ சண்டையிடுதலோ நாம் இனிமேல் வச்சுக்கூடாது. இறை நினைப்போடவே நாம் வாழகின்ற காலங்கள் எல்லாமே நல்ல வெற்றி தரும். சனி பகவானுடைய பார்வை நல்லதாக பதிந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றம், திருமண தடை தோஷங்கள் எல்லாமே விலகப் போதுங்க. இந்த மாதம் திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வருதுங்க. சிம்மராசிகாரங்களே, நீங்கள் தயவு செய்து நினச்சிக்க, இந்த முறை நம்மளுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் திடீர் திருமணங்கள் சில பேருக்கு நடக்கும். இந்த மாதமே திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் செல்லக்கூடிய அதுவே ஒரு பாக்கியமாக மாறப்போகுது. காதல் சம்பந்தப்பட்ட உறவோ காதல் திருமணங்களோ கைகூடக்கூடிய காலங்கள் இந்த மாதத்தில் நல்லா இருக்குது ஐயா. சந்தோஷமாகவே சொல்கிறேன். இனிமை உறவுகள் இனிமேல் தேடி வரக்கூடிய காலங்கள், இன்பங்கள் தரக்கூடிய காலங்கள், சுகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த சுகத்தை அனுபவிக்கின்ற காலமாக இந்த மாதம் தொடக்கமே நம்மளுக்கு நல்லா இருக்குது ஐயா. ஆரம்பமே வெற்றுங்க, முதல்லே வெற்றி ஐயா. நெகட்டிவ் திங்ஸை பற்றி விடுங்க. ஒரு மனுஷன் வீடியோ போட்டு பார்க்குறேன்னா நல்லா பார்க்கணும். எடுத்த ஒன்றே சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு மனுஷனை போட்டு ஏற்கனவே துன்பத்தில் தானே பிறந்துட்டுருக்கான். கர்மாவை அனுபவிக்கு வந்தவன் தான் என் மனிதன். நம்மளை எழுதி தானே அமைச்சிருக்கான். அது ஏன் நம்ம திருப்பி அதையே சொல்லுவானே, இன்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், துன்பம் இருக்கட்டும். நாம் போட்டி போட்டு தான் வரோம். இந்த சிம்மராசிக்காரங்களாம் எதையுமே பாசிட்டிவாக பார்க்க மாட்டாங்க. அவங்க நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து எடுத்து நாம் என்னென்ன தேவையோ ஒதுக்கி எடுத்துருவாங்க. அவ்வளோ சிறப்பான மனிதர்கள். எண்ணமும் சரி செயலும் சரி அவர்களை போல யாராலுமே இருக்க முடியாது. நல்லதொரு நிகழ்வுகளும் நல்லதொரு செயல்களும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போது. செல்வங்கள் சேரக்கூடிய காலம். இனிமேல் அந்த சங்கடங்கள் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மக்கிட்ட வருது பாருங்கள், அதெல்லாம் இனிமேல் நம்ம கிட்டவே சேராது. நீங்கள் பயப்படுற விஷயமும் இல்லை. இனிமேல் நல்லதே நடக்கப் போகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் டு ராகு,
அவங்களோட சேர்க்கை பெறும்போதெல்லாம் திடீர் பணவரவு அதிகரிக்கும். மனிதருக்கு தேவையில்லாத விஷயங்கள், அந்த ராகு பகவான் அந்த இரவு நேர பயணத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் இல்லை சுவாமி. உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே பார்த்து செவ்வாயோடு சேர்ந்து ராகு பகவான் செல்லும் பொழுதெல்லாம் இரவு நேர பயணம் என்பதை நாம் தவிர்ப்பது பெரிய நல்லது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.